ஸோ இட்ஸ் ஏ ரேட்டட். ஸோ மூவி போகிறதாங்க பார்த்து இது ஏ ரேட்டட் 18+ மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி வெளியே தான் நிற்கணும். லைவா தனுஷ் டைரக்ட் பண்ணுறதை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அதுவும் அந்த உசுரேன்ற அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இது நடக்கும், கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில் அபியூஸ் நடந்துகிட்டே இருக்கு. அஜித்க்கு மங்காத்தா படம் ஆகட்டும், இல்ல அது பயங்கர ஹிட். விஜய்க்கு சுறா படம் வந்து ஃப்ளாப் தானே வச்சுங்களேன். ரெண்டுமே ஃப்ளாப் எல்லாம் கிடையாது. நிஜமாவே ஐ வுடன்ட் என்கரேஜ் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. எடுத்து இந்த பார்ட் 1 வந்து ஹிட் கொடுத்த மாதிரி அதை ஹிட் கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணி ஃப்ளாப் பண்ணாம இருந்தா நல்லது. மூவி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஷூட் பண்ணலாம் சார். நீங்க என்ன பண்றீங்க? வாங்க ராயன் தான். அதுக்கு தான் நம்மளும் வந்திருக்கோம். அதே ராயன் தான். அதான் அதுக்கு தான் பாத்து உங்களலாம் வர சொல்லி ஐயோ இதெல்லாம் வச்சு தாண்டா ஒன்னு பண்ணனும். ஓகே ஓகே போயிடலாம். பேசலாமா? படம் பார்த்துட்டா எப்படி இருந்துச்சு? எனக்கு ஓகே, குட் மூவி. வாவன் சொல்லலாம் கூட இட்ஸ் a very good movie. குட் மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உசுரே நீதானே. ஐயோ அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுல. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பெருசா ஃப்ளா அப்படின்னு எதுவுமே தெரியல. நிறைய வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு. அவருக்கான ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா எடுத்துக்கிட்டாரு. அந்த லிமிட்டட்மே வந்து மாசா கொடுத்துருக்காரு. எனக்கு அது வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்டா இருந்துச்சு. அவர் டைரக்ட் பண்றான்றதுனால அவருக்கு நிறைய எடுத்துக்காம ரொம்ப ஆக்சுவலி தனுஷ் ஃபுல்லாவே அண்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்டர் பிளே பண்ணதாலே வந்து மிச்ச கேரக்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். தட்ஸ் ஆல்சோ ஒரு நல்ல டெக்னிக் தான். அது நல்லா இருக்கும் பார்க்க. ஈக்குவலா இந்த ஸ்பேஸ் கொடுக்கறது எத்தனை பேர் அது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். இவரும் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஸ்டில் அந்த D50ங்கிறதுக்கான அந்த ஒரு மாஸ் ஸ்பேஸ் வந்து இவர் எடுத்துக்காம மற்றவங்க கிட்ட அந்த மாஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு தோணுச்சு. தனுஷ் ஆஸ் அ டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம் நல்ல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நாட் பேட் சொல்லவே முடியாது, சூப்பரா இருக்கு. ஈஸிலி ஒரு டைரக்ஷனா இது செகண்ட் படம். ஃபர்ஸ்ட் படம் பவர் பாண்டி அது சட்டில்டா இருக்கும். ஆக்ஷனா இது ஆக்ஷன் ஃபிலிமா நீங்க சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் தான். அமேசிங்கா பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல அந்த ராக் இதுவா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி. அந்த தனுஷ் எப்படி வந்து டைரக்ட் பண்றத லவ் பண்ணி பண்ணாரோ அதை விட சினிமாட்டோகிராஃபர் வந்து செம்மையா லவ் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸ் ஒன்னொன்னு வச்சிருக்காங்க. வேற மாதிரி வச்சிருக்காரு. நீ ரான்னு சொல்றதுனால அதை சொல்றேன். ஆக்சுவலி இது ஒரு ஏ-ரேட்டட் படம். நாங்கள் படம் பார்க்க போகும்போது பசங்க கூட்டம் வந்திருக்காங்க. அந்த 10th + 1 பசங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாரும் வெளியே நின்று இருந்தாங்க. ஆக்சுவலி உள்ள அலோவே பண்ணல. இது நான் 2-3 தியேட்டர்ல பார்த்துட்டேன். வீக்கெண்டு என்ஜாய் பண்ணான்னு குழந்தைய கூட்டிட்டு போனா நம்ம வெளியே தான் நிக்கணும். நிறைய பேர் அப்படிதான் ஆஃபீஸ் முடிச்சு வந்திருப்பாங்க. பட் அப்படியே ஃபேமிலியா வந்திருப்பாங்க ஆஃபீஸ் முடிச்சு. இது ஏன் ஏ-ரேட்டட் அப்படின்னா மோர் ஆஃப் வயலன்ஸ். ஓகேவா? எதுவும் வந்து தப்பான ஒரு சீன் எதுவுமே கிடையாது. அது வந்து நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். தப்பா வந்து ஒரு அந்த மாதிரி கிடையாது. It is purely because of violence. ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து ரொம்ப வஸ்டா இருக்காங்க. சின்னதுலயே வந்து சண்டை அடிதடின்னு போறதுனால அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணாம வெளியிலேயே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ 18+ ஏ-ரேட்டடுக்கான அந்த ஒரு இது வந்து இதுதான். So coming back to the Ryan. Blood sheet நிறைய இருந்தது. அதான் அந்த blood sheetக்காக தான் ஏ-ரேட்டட். Exactly. So உனக்கு இதுல ஃப்ளா அப்படின்னு என்ன பார்க்குறேன்? ஃப்ளா வந்து எனக்கு படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் படம் முடிய வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி ஈஸிலி கெஸபிளாக இருந்தது. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சுன்ற மாதிரி இருந்தது. நான் இன்ஃபேக்ட் இது பார்ட் 2 இருக்கும், லீடெல்லாம் போகும் போல நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு முடிச்சுட்டாங்க. இதோடய முடிச்சுட்டாரு. எனக்கு என்ன இதுவாக இருந்துச்சுன்னா எமோஷ்னலாக உட்காரலையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் வருது சேகரை வந்து கொண்டுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் அடிக்கிற மாதிரி வருவானுங்க. அவனையே அடிக்கிற மாதிரி வந்துட்டு அவனை எதிர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் திரும்பவும் இவன் கூட நின்று துஷாரா அந்த பாட்டில் போகின்ற பாட்டுலாம் வந்து நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருக்கும். திடீர்னு வந்து குத்திரும். ஏன் குத்துச்சு இல்லை, அதுக்கு முன்னாடி அந்த ஏதாச்சும் ஒன்று காட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. துஷாரா வந்து காளிதாஸ் கொல்லுவா. அந்த ஒரு லீட் கொடுத்துட்டு அதை பண்ணிருக்கலாம். அண்ட் எனக்கு ஃப்ளா அப்படின்னா அபர்ணாவை வந்துட்டு ஆண்டி மாதிரி காமிச்சிட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப மன உளைச்சல் காலாயிட்டேன். பிகாஸ் எனக்கு அபர்ணாவை வந்து சூரரை போட்டுல ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், ஆஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபர்ணாவை அந்த மாதிரி காமிச்சிருக்க வேண்டாம்.
அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃப்ளா அப்படின்னா எஸ் நம்ம பேசின மாதிரி அந்த ஒரு லீட் மட்டும் கொடுத்துட்டு அவளை கொலை பண்ணிருக்கலாம். ஏன்னா அப்பர்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் அப்படின்னா வந்து அங்கே அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்து ப்ராப்பராலாம் இருக்க மாட்டாங்க, அப்படிதான் இருப்பாங்க. வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அங்கே சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. ஃபிட்டாக பர்ஃபெக்டாக அந்த குட் ஷேப்லலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் ஃப்ளாவாக தெரியல. எனக்கு குட் ஷேப்னு நான் சொல்ல வரல, அவளை வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அவ்வளோ ஒரு ஸ்கவுட்டா காமிச்சிருக்க வேண்டாங்கிறதுதான். ஷீ குட் ஹவ் பீன் a better in the place. அதே அந்த ஒரு சேரி சைடு ஆகட்டும், அந்த லோக்கல் சைடில் இன்னும் கொஞ்சம் அவளை வந்து லிட்டில் ஸ்லிம்மா காமிச்சிருக்கலாம். அண்ட் தெரியல, ஆஸ் அ பர்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், எனக்கும் அப்பர்னா பாலசுப்ரமணியம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அது மேபி படம் எடுக்கும்போது அவங்க அந்த அப்படி இருந்திருந்தாலும் எடுத்திருப்பாங்க. அது என்னமோ எனக்கு டைரக்டரோட டிசிஷன் மாதிரி தெரியல. குண்டா தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லி அதுக்காகவே எடுத்த மாதிரி தெரியல. எப்படி இருந்தாங்களோ அதை அப்படியே கேரி ஆன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஸோ சாங் லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்துச்சு. போகி போகி வாஸ் லைக் சூப்பர். அதான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. இன்ஃபேக்ட் நான் போன தியேட்டரில் வந்து அந்த பாட்டு ஆரம்பிச்சதுலேருந்து டான்ஸ் ஆடுறாங்க லிட்ரலி. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி பார்க்குறேன். ஒரு சாங் வந்து பயங்கரமாக ஆடுறது, அந்த எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க, எல்லாரும் அந்த கரெக்டாக அந்த உசிரேன்னு வரும்போதெல்லாம் கிளாப் பண்ணது, அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இட்ஸ் லைக் இந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுவோம்ல ஜென்ரலின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அந்த உசுரேன்ற அந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சரியான ஃப்ரேம். அந்த ராவணன் இதை வச்சுட்டு உண்மையிலே அந்த ராமாயண கதையை உள்ள கொண்டு வந்து நிறுத்தினது அந்த பாயிண்ட் தான். அந்த ஒரு ஃப்ரேம்ல சொல்லியாச்சு, ராமாயணம் அது தங்கச்சி ரோசண்டா, ராமாயணம் நடந்தது உண்மையிலே ராவணனோட தங்கச்சிக்காக தான் அப்படின்றத இந்த ஒரு கதையில அந்த ஒரு ஃப்ரேம்ல சொல்லியாச்சு. ஒரு சாங்கோட பர்టిక్యులர் அந்த ஒரு உசுரேல மட்டுமே அவங்க அதை காமிச்சிருப்பாங்க. ஏன் அந்த இன்ஃபேக்ட் அந்த நீங்கள் பார்த்தாலே தெரியும், அந்த மெயின் கேரக்டர் தனுஷ்க்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி, கரெக்டாக அந்த ராவணன் கேரக்டர் மாதிரி தான், அந்த விபீஷன் கும்பகர்ணன் மாதிரி கரெக்டாக இவங்க இந்த தங்கச்சி கேரக்டர் அப்படிதான் அது எடுத்தாங்களே ஸ்டார்ட்ல இருந்து. லைக் பார்த்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபீல் ஆகிடும், இப்படிதான் இது சொல்ல வராங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், கண்ணு மூட்டு இந்த படத்துக்கு போங்கன்னு சொல்றதுக்குன்னா காஸ்டிங், செம்ம காஸ்டிங் ஸ்பாட்டானா இருக்கு. எத்தனை கேரக்டர்ஸ் பார்த்து ரைட் ஃப்ரம் பிரகாஷ் ராஜ் டு சந்தீப் டு காளிதாஸ் டு எல்லாரோட கேரக்டர்ஸுமே சூப்பராக இருந்தது. மோரோ இந்த காஸ்டிங் சூப்பராக இருந்துச்சு. யாருமே ஏதோ சும்மா வந்து போற மாதிரி இல்லவே இல்லை. எல்லாருக்குமே ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்துட்டு அவ்வளோ அழகா கொடுத்து நீ இதை பண்ணு, இது பெர்ஃபெக்டா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே வேற லெவல். அடுத்து என்னன்றத முன்னாடியே சொல்லிட்டு அந்த இதுலயே சொல்லிட்டு போறது அது சரியான டிராகிங்கா இல்ல. படம் வந்து டிராக் பண்ண மாதிரியே எனக்கு எங்கேயுமே தோணல. ஒரு சுறுசுறுப்பா வச்சுட்டே இருந்தாங்க, நல்லா வந்து ஒரு வைப்லயே இருந்துச்சு. இந்த படம் வந்து இப்படிதான் இருக்கும், அந்த D50 வந்து அந்த ஒரு வைப்ல கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ரீசெண்டா வந்து நிறைய படம் பார்க்கும்போது இந்த படம் ஆக்சுவலி நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியாது, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே தவிர இட் வாஸ் குட். கண்ணு மட்டும் போயிடலாம், அந்த காஸ்டிங்கு போயிடலாம், AR ரஹ்மான் அதுக்கு போயிடலாம், தனுஷோட டைரக்ஷன். AR ரஹ்மான் தான் வந்துட்டு மாஸ் இல்ல, அதாவது இவர் ஒரு பக்கம் மாஸ் காமிச்சிருப்பாரு, இந்த காஸ்டிங் இது டைரக்ஷன், இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணு துஷாரா வேற லெவல்ல செஞ்சிருக்கோம். ஐயோ சரியான இது துஷாரா அது மட்டும்தான். அதுவும் அந்த மெடிக்கல் இதுல கிளினிக்ல உட்காந்து அந்த ஃபைட் சீன் இருக்கு, யாருமே எக்ஸ்பெக்டடே கிடையாது, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. துஷாராவோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனம். ராயன் ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் துஷாராவுடைய துர்காவுடைய பாயிண்ட் அதிகமாகுதோ, எங்கெல்லாம் அவ கை வாங்குதோ, தனுஷ் சட்டில்டா இருப்பாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டில்டா தான் இருக்கும் அவரோட பாயிண்ட். அந்த பொண்ணுக்கான ஸ்பேஸ் நீ பண்ணு, நான் இங்க இருக்கேன், அந்த அண்ணா தங்கச்சி ரோல் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அண்ட் எனக்கு இதுல ஒரு ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு தனுஷ் இந்த பக்கம் வந்து சந்தீப், இந்த பக்கம் காளிதாஸ் வச்சு அவங்கள மட்டும் ஒரு ஃப்ரேம் காமிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வல் பிளாக் சூப்பரா, இன்டர்வல் பிளாக் ஃபைட் சரியான ஐயோ வேற லெவல்ல இருக்கும் அது. அண்ட் இன்னும் சொல்லணும்னா இந்த 2 வில்லன்கள் அவங்கள பத்தி நம்ம சொல்லணும். துரை ஒரு பக்கம், சேது ஒரு பக்கம். சூப்பரா அவங்க 2 பேரும் வந்து மாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா துரைய வந்து முன்னாடியே கொண்டுட்டாங்க, அது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அவருக்கு வந்து ஸ்டோரி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா துரைக்கு வந்து முன்னாடியே தெரியும் ராயனை வந்து நம்ம சீண்டக்கூடாது, சீண்டனா நமக்கு ஏதாச்சும் வரும்ன்றது தெரியும். அதனாலேயே ராயன் கிட்ட வந்து மிரட்டி அந்த ஒரு இதுலயே வச்சிருந்திருப்பான். அது ரொம்ப இதுவா இருந்தது. எனக்கு இதுல எஸ்ஜே சூரிய ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் செம ஸ்மார்ட்டா இருக்காருன்ற மாதிரி இருந்தது. ஸ்மார்ட் வில்லன், ஸ்மார்ட்டா இருந்திருக்காரு. அந்த ஃப்ரேமும் அவருக்கு சூப்பரா இருந்தது. அவரோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த அவங்க சொன்ன மாதிரி அந்த உல்ஃப் மாதிரி தான் இருந்திருக்காரு, அந்த ஓனாய் மாதிரி தான் கரெக்டாக அந்த கேரக்டரே இருந்துச்சு டிசைன் பண்ண மாதிரி.
ட்ரெய்லர்லயே அதை சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன 2 பொண்டாட்டி வச்சிருந்தாரு, ஜாலியா இருந்தாரு. அதுல வந்து வரலட்சுமிக்கான ஸ்பேஸ் ரொம்ப கம்மி அன்பார்ச்சுனேட்லி. ஸோ வரலட்சுமியும் அகைன் அவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்க வந்துட்டு விதவுட் மேக்கப்பே அவங்க அழகா இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. பட் அந்த வைஃபை வச்சு அவங்க செகண்ட் வைஃப் வச்சு பண்ணாங்க. அதுல நிறைய வந்து எஸ் ஏ சூர்யாக்கு அந்த வைஃப் கூட கண்டென்ட் காமிச்சாங்களே தவிர இந்த வைஃப் கூட காமிக்கல அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ரெண்டாவது வைஃப் வந்து தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் வரலட்சுமியை பார்க்கணுமே, அந்த மூஞ்சில அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். செம்ம சீன் அது. உட்கார்ந்து என்ன வேணா நடக்கும், நான் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்றா, நான் சாப்பிடுறேன், அந்த சீன் சூப்பரா இருக்கும். அது வந்து நிறைய இடத்துல பிராக்டிகலாவும் நடக்கும். அகைன் நம்ம இந்தியன்ல நிறைய வந்து பேசிப்போம் ரியாலிட்டி. சோ இதுலயும் வந்து நம்ம ரியலிஸ்டிக்கா நிறைய விஷயம் இருக்குது. எக்ஸே சூர்யா வந்து அந்த துஷாராவை ரேப் பண்ண ஒரு சீனை வந்து ரொம்ப நார்மலைஸா காட்டி அப்படின்ற விஷயத்த ரொம்ப நார்மலா காட்டி அவளையே வச்சு தண்டனை கொடுக்க வச்சது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த இடம் அந்த இடத்துல எஸ் ஜே சூர்யா வந்து அந்த இதை வந்து லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தானே கூட இருக்கிற தம்பி மாதிரின்னு அவனை வந்து சப்போர்ட் பண்ணாம அவன் அந்த இடத்துல வந்து தண்டிக்கணும்னு சொல்லிட்டு தனுஷ் கிட்ட கொண்டு போய் விட்டது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனா அதுலயே வந்து அவன் ஜெனுனா இருக்காங்க, அந்த இடத்துல ஜெனுனா இருக்காங்க. என்ன ஜெனியூனா இருந்தாலும் அவன் அவனும் 2 பொண்டாட்டி கட்டியிருந்ததான்றத பிளேஸ் பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல. நீ ரொம்ப ஒழுங்கு, நீயே 2 பொண்டாட்டி வச்சு நீ பேசுறியா, நீயே கொண்டு இருக்கணும்டா அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் 2 வைஃப் வச்சு நீ எல்லாம் பேசக்கூடாதுன்றதுலாம் அது ரைட்டிங்கை குறிக்குது. எந்த அளவுக்கு எல்லாத்தையும் காட்டணும், எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணணும்ன்றதையும் காட்டுது. அண்ட் சுஜித், எனக்கு உன்கிட்ட ஒரு கொஸ்டின். நீ வந்து இதுல ஒரு போர்ஷன் பண்ணிருக்க, சின்னதா இத்தினூண்டா இருந்தாலும் உனக்கு எப்படி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? எனக்கு நான் வந்து போக்காட்ல இருந்ததுனால அந்த போகி போகி சாங்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிடைச்சது, இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்ல ஒருத்தரா இருந்ததுனால எனக்கு அது கிடைச்சது. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, லைவா தனுஷ் டைரக்ட் பண்றதை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் டைரக்ஷன் நான் உட்காந்து ரசிச்ச தருணங்கள், ஸ்கிரீன்லயே பார்த்து ரசிச்ச தருணங்கள் தாண்டி அவர் டைரக்ட் பண்றதை பக்கத்துல இருந்து பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு இது வேணும், முன்னாடியே வந்து எப்பயும் ப்ரீ பிளான்டா இருக்கும், ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடந்திருக்கும். சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல அது நடக்கலன்னதும் தலைவா அங்கேயே வந்து நின்று எனக்கு இந்த இடத்துல இந்த பொருள் வந்தாகணும், அது வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நவர்றாரு. அப்ப எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அந்த இடத்துல நிற்கணும். ஏன்னா பெரிய ஆக்டர்னு ஆயாச்சு, அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணாலும் ஹாலிவுட்லயே போய் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் ஆக்டரா உட்காந்து தாராளமா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா டைரக்ஷன் எடுத்துட்டா மொத்த டீமையும் தலையில கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போற மாதிரியான ஒரு ப்ரெஷர், அதை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போனாரு. அவர் கோவப்பட்டதோ இல்ல, செட்ல கொரியோகிராஃப் பண்ணும்போது கோவப்பட்டதை நான் நிறைய பேர் பார்த்தேன். ஆனா டைரக்டரா அங்க அவர் கோவப்படல, சட்டில்டா அதை மெயின்டைன் பண்ண ஒரு விஷயம் நல்லா இருந்தது. அமேசிங். அந்த வார்த்தைகள் இல்லை எனக்கு. ஆக்சுவலி வந்து அந்த செட்டு பார்த்ததுக்கு அப்புறம், அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ பெரிய இது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தனுஷ் வெற்றிமாறன் இனிமே தேவையில்லை, தனுஷே பார்த்துருப்பாரு, அவரே பார்த்துருப்பாரு, அவருக்கே தெரிய எடுத்துக்கிறது அந்த செட்டு பார்க்கும்போது. பிரபுதேவாவோட கொரியோகிராஃபி இது மாஸ்டர் நான் அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு செகண்டுக்கும் சப்போஸ் இது வருது இல்ல ஆர்டிஸ்ட் யாருக்கோ ஒருத்தருக்கு செட் ஆகல அப்படின்னா டீமே ரெடியா இருக்காங்க மொத்தமா டக்குன்னு சேஞ்ச் பண்றதுக்கு. பிரபுதேவா ஸ்பாட்டினன்ஸா நிறைய இருக்கு. ப்ரீ பிளான்டா எப்படியும் ஒன்று வருவாங்க, ஸ்பாட்ல அது ஒர்க் அவுட் ஆகல, அந்த இடத்துல மாறுது அப்படின்னா கொரியோ நான் லைவ்ல பார்த்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு எனக்கு. ஐயோ முன்னாடி என்னைக்குன்னா ஒரு நாள் ஸ்க்ரீன்ல வந்துடணும், அப்படி அவர் கூட போய் நான் வெறும் பொருளை மட்டும் எடுத்து கொடுக்குறேன் பக்கத்துலேயே எனக்கு அப்படி இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. எனக்கு ஆக்சுவலி அந்த செட்டு பார்க்கும்போது தோணுச்சு, அந்த செட்டு எங்க போட்டாங்க, அவ்வளோ பெரிய செட்டு, அவ்வளோ பெருசு, ஆதித்யார் அவ்வளோ பெரிய செட். அது ஆக்சுவலி சரியான செட்டு. நீங்க சொன்ன மாதிரி தனுஷ் கூட கம்யூனிகேட் பண்ணினா இல்ல, அதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கல. அவர் பார்த்த உடனே தலைவா அப்படின்னு கத்ததான் ஓடிச்சே தவிர பிரபுதேவா மாஸ்டர் கிட்ட பேசுனீங்க? பிரபுதேவா மாஸ்டர் அவ்வளவு பக்கம் தான் வரல, பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் அசிஸ்டண்டா கூட இருக்காரு. அவர் கூட தான் அவர் கூட கம்யூனிகேட் அவரு இந்த குக்வித் மூமெண்ட் ஒரு ஷோல பார்த்தோம்ல, அந்த வைப் எப்படியோ அப்படியே இருந்தாரு. ரொம்ப இதுவா போச்சு. நான் இந்த இடத்துல நிக்கணும் டக்கு டக்குன்னு ஆயிடுவாரு, நடுவில் ஆள் காணாம போயிட்டு வருவாரு. ஆனா இருந்தாரு, ஸ்பாட்ல இருந்தாரு. மெயினா அவருடைய இது பார்ட்னர். மத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தாலும் எல்லாரையும் ஜாலி பண்றதுன்னா அது இவர்தான், பாபா மாஸ்டர்லாம். ஐயோ அவர் போயிட்டுங்க, அவர் இது வரைக்கும் எழுதுன எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி இந்த உசுரே நீதானே, தனுஷே உசுரே நீதானே. ஆக்சுவலி தான் தனுஷ் ஜென்ரலாவே வந்து நல்லா பாடுவார், நல்லா எழுதுவாருன்னாங்க.
இந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலா ஆடியோ லான்ச்லயே வந்து அவர் ஒரு குட்டியா கியூட்டா ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு தெரியுமா? அது இப்போ வரைக்கும் வந்து இன்ஸ்டால எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. அவர் வந்து இப்படி பண்ணிட்டு பையனுக்கு கொடுப்பாரு, பையனை தூக்கிட்டு நான் போய் உட்காந்துக்கிறேன், தூக்க முடியாது, அடிக்க வந்துருப்பாங்க. ஆனா அந்த ரீல் செம்ம வைரல் ஆச்சு அந்த பிட்டு. தனுஷ் பாடிட்டே இருப்பாரு, அதுக்கப்புறம் ஏஆர் பாடுவாரு, அந்த பிட்டு ஓடிட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் அவர்தான் எழுதிருப்பாரு, அந்த ஒரு குட்டியா ஒரு அதுலயும் வந்து அவர்தான் வந்து எழுதிருப்பாரு. அது அவர் எப்படிதான் எழுதுறாரோ, அவருக்கு வந்து என்னதான் இன்னும் தெரியாதுன்னே எனக்கு தெரியல. நீ எல்லாம் இந்த மூஞ்சியெல்லாம் வந்து எங்கடா ஹீரோ, நீ எல்லாம் ஏன்டா நடிக்க வந்தேன்னு கேட்டவங்க முன்னாடி நீயா என்ன கேட்ட, இன்னைக்கு நீ எங்க வந்து என் படத்துல நடிச்சுக்காமங்கிற அளவுக்கு அவர் உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப முக்கியமா சொல்ல போனா, தன்னை உருவாக்குன ஒருவனை நான் இயக்கி பார்க்கணுன்ற அந்த இது இருக்குல்ல, அது என்னதான் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாலும் அப்படிங்க டேக் வாங்கும்போது எனக்கு ரசனையா அந்த அப்படி இருந்தாலும் அது ஒரு அருமையான ஃபீல் எனக்கு தெரிஞ்சு. இல்ல அதான் செல்வராகவன் சார் தான் வந்து தனுஷ உள்ள கொண்டு வந்தாரு. நீங்க என்ன இன்ட்ரோ தான் பண்ணீங்க, என்ன வந்து நேஷனல் அவார்டு வாங்கி நீங்க அழகு பாத்தீங்க, என் படத்துல உங்களை நடிக்க வச்சு நான் அழகு பாக்குறவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணி செல்வராகவன் சாரை வந்து அவ்வளோ அழகா காமிச்சு, இந்த ஃப்ரேம்ல இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல கடைசி வரைக்கும் அந்த ஸ்டேக்கர் கேரக்டரை வச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ அழகா, எவ்வளோ ஒரு அந்த ஒரு நாலேஜா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்ன பாயிண்ட் தான். இப்போ தனுஷ் வந்து பர்சனாலிட்டி இல்லை, ஆக்டிங் இல்லைன்னு சொல்ல லெவல்ல இருந்து இப்போ இந்தியாவில் நீங்கள் டாப் 10 ஆக்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தனுஷ் டாப் 5 இருப்பார். அதே மாதிரி ஆஸ் அ ஆக்டராக மியூசிக் இதெல்லாம் தாண்டி சிங்கராக தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப் இஸ் லைக் சர்க்கிள் மாதிரி அவங்க அண்ணா தான் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டைரக்ட் பண்ணாங்க. இப்போ திரும்பி தனுஷை திரும்பி அவங்க அண்ணாவை டைரக்ட் பண்ணுறது இட்ஸ் லைக் சர்க்கிள் மாதிரி இருக்கு, ஃபுல்லாக சர்க்கிள் மாதிரி. அவரோட 2 படம் டைரக்ஷன் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் படமும் சூப்பர் ஹிட், செகண்ட் படம் கண்டிப்பா சொல்றேன் இது நேஷனல் அவார்டுக்கு போகும், வேற லெவல்ல இருக்கும் இது. சோ இதுவும் ஹிட் தான். அவருக்கு வந்து டைரக்ஷன், ஆக்டிங்க தாண்டி டைரக்ஷன் இன்னும் சூப்பரா பண்றாரோ அப்படிங்கிறது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒன்னே தோணுச்சு, வடச்சென்னை 2 வரலன்னு கவலைப்படாது, ராயன் இருக்கு, இது பார்த்துக்கலாம், இதை அதை ரீப்ளேஸ் பண்ணிடும். கண்டிப்பா பண்ணுவோம். வடச்சென்னை அது வெற்றிமாறனுடைய இது அப்படின்னு தாண்டி இப்ப என்ன ஒரு இது ஆயிடுச்சுன்னா, தனுஷ் எது பண்ணாலும் வெற்றிமாறன் தேவை இல்ல, வெற்றிமாறன் உள்ள வந்துடுறாரு, இது வெற்றிமாறன் மாதிரியான ஒரு இது, ஒரு அதே லைக்ல வடச்சென்னை மாதிரியான வருது அப்படின்னு ஒண்ணு. அது என்னன்னு தெரியல, தனுஷ்க்கு மட்டும் அது ஃபிக்ஸ் ஆயிடுது. தனுஷ் எது பண்ணாலும் வெற்றிமாறன் லைக் அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லையே. இது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் பாயிண்டா தான் இருக்கு. ராயன் வந்து கண்டிப்பா ஐஸ் பிரேக்கிங் பாயிண்ட் தான். வெற்றிமாறன் சாரோட சாயல்ல இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணது இதுல தனுஷ். அதான் இனிமே அதான் சொல்லணும், இனிமே தனுஷ்க்கு வந்து வெற்றிமாறன் அவரெல்லாம் தேவையில்லை, இவரே பண்ணிப்பாரு, இவருக்கே தெரிஞ்சிச்சு, இவருக்கே என்ன பண்ணணும் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ எல்லாமே சூப்பர் ஸ்டார் காஸ்டிங், ரைட் ஃப்ரம் பிரகாஷ் ராஜ்ல இருந்து, துஷாரால இருந்து, சந்தீப்ல இருந்து, இவ்வளோ பெரிய காஸ்டிங் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கிராண்டியரா பெருசா பண்றது, அந்த நீங்க சொன்ன அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து அவ்வளோ க்ரௌடை வச்சு பண்றதுலாம் நாட் ஈஸி. அதுவும் ஒரு படம் ரெண்டாவது படம் தான் டைரக்ட் பண்றாரு, இட்ஸ் நாட் தட் ஈஸி. அப்படி இருந்து ஹேண்டில் பண்ணிட்டாருன்னா ஈ கேன் ஹேண்டில் எனிதிங். இதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவாரு. சன் பிக்சர்ஸ் அவங்கள பத்தி பேசலாம். இப்போ ஒன் ஆஃப் த டாப் ப்ரொடக்ஷன் வந்துட்டு சன் பிக்சர்ஸ், கலாநிதி மாறன் அவங்களுக்கு எல்லாமே ஹிட்டா தான் இருக்கு, ஜெயலலிதா இருந்து எல்லாமே பெரிய எல்லாமே. சோ அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன்னால அந்த ஒரு சப்போர்ட் இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல, இந்த ஒரு படம் வந்து எதுலையுமே எங்கேயுமே காம்ப்ரமைஸ்ங்கிற ஒரு விஷயமே இல்லை. அண்ட் அவங்களுக்கு தெரியும், ஸ்டோரி கேட்கும் போதே இது வந்து வயலன்ஸ் இருக்கு, ஏ சர்டிஃபிகேஷனுக்கு தான் போறேன்னு தெரிஞ்சும் தனுஷ் அப்படிங்கிற ஒருத்தருக்காக வந்துட்டு அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து அவ்வளோ அழகா வந்து ஏ சர்டிஃபிகேஷனா இருந்தாலும் குழந்தைங்க இதை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் அந்த ஒரு மெசேஜும் கன்வே பண்றாங்க அவங்க. அதனாலதான் வந்து மெயினா ஏ சர்டிஃபிகேஷனுக்கு சன் பிக்சர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணா தனுஷோட 50th மூவிக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக ஆகணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. லைக் ஃப்ரம் கலாநிதி மாறன், அவங்க சன் பிக்சர்ஸ் ஆகட்டும், ஏஆர் ரஹ்மான் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும், D50 வந்து தனுஷ்க்கு மட்டும் ஸ்பெஷலா இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஸ்பெஷலான ஒரு இருக்கணும்ன்றது தான். இதுல எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி எதுலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. யார் தி பெஸ்ட் அவங்களும் இங்க வர வச்சுட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் ஆகட்டும், காஸ்ட் ஆகட்டும். அதாவது இதுல டைரக்ஷனுக்கு எவ்வளோ வந்து ஒரு மாஸ் வேல்யூ இருக்கோ, அதே ஈவல் வேல்யூ வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மியூசிக் ஒரு அடிச்சு சாப்பிட்டாரு D50 தனுஷோட 50வது படம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இப்ப அஜித் மங்காத்தா படம் ஆகட்டும் இல்ல அது பயங்கர ஹிட், விஜய்க்கு சுறா படம் வந்து
ஃப்ளாப் தானே வச்சுக்கீங்களா, ரெண்டுமே அது சக்சஸோட. ஃப்ளாப் எல்லாம் கிடையாது, ஓகேவா? ஒரு ஓகே, average நீங்க ஃபேன் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக வேணாம். இன்ஃபேக்ட் எஸ், ரெண்டு அதாவது மேஜர் வின்னிங் எல்லாமே வந்து சன் பிக்சர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மகாராஜா. சோ விஜய் சேதுபதிக்கான D50 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. விஜயோட 50th ஃபிலிம் அது வந்துட்டு அவரும் வந்து மாஸா பண்ணியிருப்பாரு, சூப்பரா இருக்கும். மகாராஜா அகெயின் அது ஒரு மாஸ் வேல்யூவான ஒரு படம் தான், அவருக்கு ஹிட்டான ஒரு படம் தான். அது இது வரைக்கும் நான் மத்தவங்க எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டேன், இதுக்கு மேல நான் எனக்கு பண்ணிக்கிறேன்னு அவரும் பண்ணது. தனுஷ் நான் பண்ணிக்கிறேன் 50வது படம் அப்படின்னு அவரும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ எஸ், D50 வந்து ஈக்குவலா எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் அண்ட் ப்ரௌட் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இல்லை, எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அந்த புதுப்பேட்டில் வந்து தனுஷ் பக்கத்து சைடில் நின்று ஒருத்தர் தனுஷை ஓவர்டேக் பண்ணி 50வது படம் பண்ணி அது விட்டும் அடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி. அதெல்லாம் அமோக வளர்ச்சி. என்னன்னா ஒரே வருஷத்துல 2 பேரோட 50வது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டுமே நல்லாவும் ஓடி ரெண்டு இருக்கு. பேருமே அண்டர்ரேட்டட் ஹீரோஸா இருந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இவங்களோட கால் ஷீட் கிடைக்காதான்னு வெயிட் பண்ற பீப்புளுக்கு அவங்க அந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க. அவங்களோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான், எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாம பேக்ரவுண்ட் வேல்யூவும் இல்லாம நான் எஃபர்ட் போடுறேன், என்னோட நடிப்பு திறமையை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும்னா என்ன ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து வந்தவங்க தான் விஜய் ஆகட்டும் தனுஷ் ஆகட்டும். தனுஷும் சரி, இப்போ தனுஷ் ஆல்ரெடி வந்து பாலிவுட்ல நடிச்சிட்டாரு, இன்டர்நேஷனலே நடிச்சிட்டாரு, ஹாலிவுட்லயும் நடிச்சிட்டாரு. ஹாலிவுட்ல இப்போ விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல நடிச்சிட்டாரு. சரி, ரெண்டு பேருமே வந்து ஃப்ரம் நோவேர் டு எவ்ரிவேர்ன்ற மாதிரி எங்க இப்போ ஆல்மோஸ்ட் டாப் இந்தியாவில் டாப் 10 இடத்துலயும் இங்க இருப்பாங்க. அதுல ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, தனுஷ் இவங்கள இந்த மாதிரி 4-5 பேர் இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த சவுத் சைட், ஃப்ரம் த தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இது ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம். டெஃபினட்டா. அதுவும் வந்து ரெண்டு பேருமே அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கி, ஏன்னா வந்து இப்போ ஒருத்தன் வந்து ஒரு படம் நடிச்சு காலி ஆயிடுவான். இவ்வளோ வருஷம் என்ன ஒரு கிரிட்டிசிசம் ஆகட்டும் இல்ல ஒரு என்ன ஒரு அவமானம் எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கன்னா அது அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவங்களோட திறமைனால மட்டும்தான். வேற எவ்வளோ சப்போர்ட் என்ன வேணா இருக்கட்டும், யாராலையுமே இது இல்ல. அவங்களால மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அதெல்லாம். சரி, கண்டிப்பா என்னால முடியாதுன்றவங்களுக்கு இவங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு எக்ஸாம்பிள். என்ன சொன்ன, கண்டிப்பா வந்து தனுஷ் கூட ஒர்க் பண்ணணும் நீ சொன்ன, அதுக்கான முயற்சி நீ எடு. ரொம்ப அருமை, உங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிறேன். சோ துஷாரா பத்தி பேசலாம், அபர்ணா பத்தி பேசலாம், இன்னும் பிரகாஷ் ராஜ் இருக்காங்க. இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பேசலன்னா எப்படி? ஆமா, கண்டிப்பா பேசியே ஆகணும். இதுல பெற்ற மாதிரி பிரகாஷ் ராஜோட ரோல் வந்துட்டு போவாரு. பட் எல்லாமே அருமையான பாயிண்ட். வந்தது எல்லாமே வந்தாரு, ஓகே சண்டே மூட்டி விடு எடுத்துட்டு போ, திரும்ப அப்ப இவரோட இது ஏதோ ஒண்ணு இருக்கு. இவருக்கு தனியா கதை எடுத்துட்டு போனால அது ஒரு படமாவே எடுக்கலாம், அப்படி ஒண்ணு இருக்கு. இல்ல அவங்க எல்லாம் சீசன்ட் ஆக்டர்ஸ்ல அங்க நடிச்ச எல்லாருமே வந்து பிரகாஷ் ராஜ் எல்லாம் வந்து எத்தனை படம் நடிச்சிருப்பாரு, எவ்வளவு சீசன்ட் ஆக்டர், எத்தனை நேஷனல் அவார்டு. அவர் கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாவே இருந்துச்சு. இல்ல எனக்கு அந்த தியேட்டர்ல அவர் தனுஷ் கூப்பிட்டு பேசுவாரு தெரியுமா, துஷாரா கிட்ட இருந்து தனுஷ் ஒரு போலீஸ் கடத்திட்டு வருவாங்க, கடத்திட்டு வந்துட்டு தியேட்டர்ல வச்சு அவர் தனுஷ் கிட்ட வந்து பேசுவாரு. சோ அதை வந்து அவங்க லாஸ்ட்ல என்ன பேசியிருக்காங்கன்றத காமிப்பாங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கும். பண்ணு பாத்துக்கலாம், அவ்வளவுதான், நான் இருக்க உனக்கு ஃபுல் சப்போர்ட், இதுக்கப்புறம் உனக்கு எந்த கேஸ் வராது, அவ்வளவுதான். ஆக்சுவலி உண்மையான ஓனானே வந்து பிரகாஷ் ராஜ் தான். சரி, ஓனாஹி வந்து ஓனாய் வந்து பிரகாஷ் ராஜ் தான். அது லாஸ்ட்ல தான் காட்டியிருப்பாங்க. பட் அவர் அந்த ஒரு இது கொடுக்கலன்னா இவன் ஒரு பயத்திலேயே ஓடிட்டு இருந்திருப்பான். எவ்வளவு ஊருக்கு ஓடினாலும் உன்னை என்னைக்கா இருந்தாலும் கொல்லுவாங்கன்னு சொல்லி அவனுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். பிரகாஷ் ராஜ்னால மட்டும்தான் அந்த ஒரு அழகான ஒரு இது வந்துச்சு. உனக்கு ஏன் கிளைமேக்ஸ் டிராகிங்கா இருந்துச்சு, ஸ்லோவா இருந்துச்சு? இல்லை எப்படின்னா இன்டர்வல் வரைக்கும் படம் சூப்பராக போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறத்துலேருந்து நான் இதை எப்படி யோசிச்சேன், என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி யோசிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் வில்லன் ஆல்ரெடி இன்டர்வல் அப்பே காலி ஆகிடும், ரெண்டாவது வில்லனும் காலி ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் டு தனுஷ் தான் இந்த காம்படிஷன் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது அப்படி இல்லாமல் ரொம்ப சட்டிலாக போச்சு எண்டு வரும்போது. அண்ட் ட்விஸ்ட் ஓகே, பட் மோரோவர் என்னன்னா அந்த சாங், எனக்கு அந்த போகி சாங் வரும்போது தெரியும் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபைட் வரப்போகுது, அடிச்சுட்டு போகிறாங்க, ஒருத்தங்க தான் இருக்க போகிறாங்க. அது ரொம்ப ப்ரிடிக்டபுளாகவே இருந்துச்சோன்னு தோணுச்சு. அண்ட் அது நீங்கள் சொன்ன அந்த துஷாரா கேரக்டர் வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேரக்டர் சோஃபா நடிச்சது நான் ஈஸிலி சொல்லலாம். சந்தீப்க்குமே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கேரக்டர். அது கொஞ்சம் குட் அண்ட் பேடாகவே இருந்தாலும் இட்ஸ் அ நைஸ் கேரக்டர். என்ன எனக்கு கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு,
போய் தனுஷை விட்டுட்டு அண்ணனை விட்டுட்டு நீங்க போய் வில்லன் கூட சேர்றீங்களே அப்படி சொல்லி காளிதாஸ் ஐயோ ஐயோ இந்த பையனை என்னதான் பண்றது இதுதான் வந்து அவ்வளவு அழகா இருக்கானே எனக்கு தெரியல. சரி விடு விடு விடு, அது ஒரு பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு தனுஷ் நினைச்சிருந்தாருன்னா சந்தீப்போட கேரக்டர் வந்துட்டு டியூவல் ரோல் பிளே பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்ல சந்தீப் சொல்லியிருப்பாங்க சார் நினைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம இது வந்து யூனிக்கா சிங்கிள் இது மட்டும் வச்சுட்டு இன்னொன்னு காளிதாசா பண்ணினதுனாலயோ என்னமோ தெரியல சூப்பர்வா இருந்தது. அதான் எனக்கு இப்போ அதான் சொன்னேன், தனுஷ் வந்து அவர் டைரக்ஷன் வந்து எதுவும் சிம்பிளாக எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. எனக்கு கதை தான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம். நான் நினைச்சிருந்தா 3 கேரக்டர் நானே கூட பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவர் அது பண்ணாம அதுக்கான ஆள் யாரும் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சந்தீப்க்கு ஒரு நல்ல ரோல், துஷாராக்கு ஒரு நல்ல ரோல், காளிதாஸ்க்கு ஒரு நல்ல ரோல், எல்லாருக்குமே நல்ல ரோல் வந்துச்சு. படமாக பார்க்கும்போது இத்தனை பேர் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு போகலாமேன்னு தோணுச்சு. துஷாரா சொல்ல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல வந்து நட்சத்திர நகர் ஏகப்பட்ட ட்ரோல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் இதுல டோட்டலா சேஞ்ச் துஷாராவுக்கு தான் துஷாராக்குனே படம் பார்க்கலாங்க. அவ்வளவுதான். இந்த எல்லாரோட ரியல் லைஃப்லயுமே துஷாரா மாதிரி ஒரு தங்கச்சியும் தனுஷ் மாதிரி ஒரு அண்ணாவும் இருந்தாக்கா அந்த ஒரு பாண்டை வந்து அடிச்சுக்கவே முடியாது. ரியலாவே சொல்றேன், நிறைய பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆயிருக்கும். ஆமா. அண்ட் இந்த துஷாரா கேரக்டர், அந்த துர்கான்ற கேரக்டர் நான் கூட இங்கே ரீல்ஸில் பார்த்தாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும், இந்த பொண்ணு அந்த பொண்ணு இனிமேல் ஏன் பொண்ணுலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன். இட் வாஸ் நைஸ். பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலா வந்துட்டு என்னோட ரேட்டிங் பார்த்தனாக்க 9.5 அவுட் ஆஃப் 10. நீங்க? ஆஸ் அ தனுஷ் ஃபேனா 10.10 நான் கொடுப்பேன். பட் எல்லாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது இல்லையா, சில மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல. 9.5. ஏன் அவ்வளோ சொல்லி 9.5 தானா? இல்லை, நான் என்ன பண்ணியிருந்தாலும் 100% எப்பயும் முடியாது, யாராலையுமே அது முடியாது. அதனால 9.5. எனக்கு இந்த படம் வந்து மேபி ஒரு 8 கொடுக்கலாம். 8 தான் நான் கொடுக்குறேன். பிகாஸ் எனக்கு சிலதை வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருந்தது. பிகாஸ் நான் கிளைமேக்ஸ் வர டைமுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிட்டேன், வடச்சென்னை 2 மிஸ் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நமக்கு வேறு படம் வந்துச்சு சரி. பட் வேற அது போக 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 எண்டு கிளைமேக்ஸ் வரும்போது ரொம்ப தெரிஞ்சு வெல் நோன் ஸ்டோரி, தெரியும் இப்படி தான் நடக்க போகுது, ப்ரீ பிளான்டாக இருக்கும். கடைசியில் பிரகாஷ் ராஜ் தான் வந்து லீட் பண்ணிருப்பார். பிரகாஷ் ராஜ்னு சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தனுஷ் ஒன்று பண்ணுவார்ன்றது ரொம்ப ப்ரெடிக்டபிளாக எனக்கு இருந்துச்சு. பட் ஆஸ் தனுஷ் ஆஸ் அ டைரக்டராக கண்டிப்பாக கேட்டிங்கன்னா 10க்கு ஈஸிலி 9.5 கொடுக்கலாம். ஓவராலாக மூவியாக எனக்கு கேட்டிங்கன்னா ஐ வில் கிவ் 10 out of 8. ஸோ ஓவராலா வந்துட்டு இதுல பார்ட் 2க்கான லீட் இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆடியன்ஸ் சைட்ல இருந்து. பார்ட் 2க்கான லீடெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்க போய் பாருங்க. ஓவராலா இந்த படம் வந்து மாசா இருக்கும். சிங்கிள் இந்த ஃபர்ஸ்ட்லயே வந்துட்டு அவ்வளோ அழகா வந்துட்டு கொண்டு போய் முடிச்சிருப்பாங்கன்றது எனக்கு தோணுச்சு. ஓகேவா? அதுல நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. உடைக்க வேணாம். பட் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மெஜாரிட்டி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குற போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது பார்ட் 2க்கான எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஆனால் எனக்கே அது சார் ரொம்ப நேரத்துக்கு டவுட்டாக இருந்துச்சு, பார்ட் 2 இருந்திருக்குமோ, அந்த லீடு கொடுத்துருப்பாங்களோ. பட் சம்பவம் அதான் நான் சொல்கிறேன், எனக்கே கிளைமேக்ஸ் வந்து பிடிக்கலன்னு சொல்ல அவனுக்கு அவ்வளோ ஒட்டலைன்றது ரீசன் என்ன, இது பார்ட் 2க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இன்னும் பிரகாஷ் ராஜ் என்ன சொன்னார், அந்த சிட்டியை நான் க்ளீன் பண்ணேன்னாரு. இன்னும் தனுஷ் உயிரோட தான் இருக்கார், அப்படின்னு சிட்டி க்ளீன் ஆகலை. அப்படி பார்த்தா இன்னும் அந்த கதை போகலாம். பட் அது சம்பவம் அந்த எண்டில் வர டக்குன்னு க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த லாஸ்ட் ஷாட் வச்சு வேணா நம்ம திங்க் பண்ணலாம், தேர் இஸ் a சான்ஸ் ஆஃப் ரெண்டாவது பார்ட் இருக்கலாம். ஓகே, தனுஷ் நினைச்சா அதை பார்ட் 2 கொண்டு போகலாம். பிரகாஷ் ராஜ் வந்து நான் யாரையுமே மிச்சம் வைக்க மாட்டேன்னு ஒரு இடம் சொல்லியிருக்காரு. ஆனால் தனுஷ் வந்து மிச்சம் தான் இருக்கும். தனுஷ் பிரகாஷ் ராஜோட கிளவராக என்ன பண்ணியிருப்பாரு, முடிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது காலும் அட்டன் பண்ணாமல் அவர்கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்காமல் நான் ஆரம்பித்த இடத்துல இருந்தே நான் திரும்பவும் போகிறேன். ஸ்க்ரீன் பிளே இப்போ நிறைய விஷயம் பண்ணுறது என்னன்னா, ஆரம்பித்த ஒரு இடம் திரும்ப அதே மாதிரி கிளைமேக்ஸும் அதே மாதிரி இருக்கிறது. ஸ்க்ரீன் பிளே வந்து நிறைய கொண்டு வராங்க. அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எங்கிருந்தோ வந்தேன், எங்கேயோ போய் நான் பொழைச்சிக்கிட்டேன், திரும்ப நான் எங்கேயோ போய் பொழைச்சிப்பேன், அந்த தைரியமும் இருக்குன்ற மாதிரி திரும்ப அதே மாதிரி கிளம்பி போயிடும். அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேயர் ஒரு மெச்சூரிட்டி தெரியும். எப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு செட்டிங் வைக்கிறேன், அந்த செட்டிங்கோட க்ளோசர் வந்து நான் கொடுக்கலன்னா அது ஏன் வச்சுக்கான்ற ஒரு டவுட் வரும். இந்த படத்துல அப்படிதான் ஸ்டார்டிங்கில் அவங்க அந்த லாரி அந்த வண்டியில் ஏறி போகிறது திரும்பி கடைசியாக அப்படி போகும்போது இது வந்து ஒரு க்ளோசர் மாதிரி இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி தான் இதுல வந்து என்ன அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவை வந்து ஸ்டார்டிங்ல காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ஆனாங்கன்றது வந்து எங்கேயுமே இல்லை. இல்ல அது ஒரு டைலாகாவா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா
என்ன தெரிஞ்சு காளிதாஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவங்க செத்துட்டாங்களா ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்களா எங்களை வேணாம்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அது வந்து மேபி நீங்க சொல்ற மாதிரி பார்ட் 2ல ரிவீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தனுஷ் நினைச்சா பார்ட் 2க்கான இது வட சென்னை 2க்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. அது வந்து வெற்றிமாறன் கையில இருக்கு, இது இது வந்து தனுஷ் கையில கையில. ஸோ நீங்க நினைக்கிறீங்களா பார்ட் 2 வரும்னு? மேபி இருக்கலாம். ஃபேன்ஸ் ஆசைப்பட்டு நான் கொண்டு போறேன் அப்படின்னு அவர் ரைட்டரா கொண்டு போனா Some pictures again வந்து மனசுல வச்சாங்கன்னா மேபி இருக்கலாம். என்னோட கெஸ் படி பார்ட் 2ல வராது, இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருக்கிறது இன்னும் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்ட் 2ங்கற பேர்ல நிறைய கோமாளித்தனம் பண்றாங்க. I understand. I wouldn't encourage getting in for part 2. என்னோட இது வந்து பார்ட் 2 part 2 எப்பவுமே பார்ட் 2 மோஸ்ட்லி ஹிட் ஆனதால ரொம்ப ரொம்ப கம்மியான நம்பர்ஸ். ஏதோ கேஜிஎஃப்க்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பாகுபலிக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாட் எவ்ரி டைம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டு, பார்ட் 2க்கான பிளான்டு. அப்படி இருந்தா மேபி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலாம். நான் இதை பண்ணிட்டேன், இது நல்லா இருக்கு, இதுக்கோசம் நான் இன்னொன்னு எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நான் ஏன் வந்து ஒரு 8 ரேட்டிங் கொடுத்தேன்னா 8 இது இவ்வளோ இந்த படம் நல்லா இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இங்கே சலார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்ட் 2 மைண்டில் வச்சுக்கிட்டு பார்ட் 1ல ஒன்றுமே காட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் அப்படி இல்லாமல் தனுஷ் இட்ஸ் நைஸ் டிசிஷன் தான். பார்ட் 2ல எனக்கு வேணாம், நான் சொல்ல வேண்டிய கதை இந்த இதிலே முடிச்சிடுறேன், இது இன்னும் ஸ்லோ பண்ணி இன்னும் நிறைய லேகிங்கான சீன்ஸ் வச்சு இழுத்துருக்கலாம். பட் இஸ் ட்ரை டு க்ளோஸ். பட் ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு தோணுச்சு அப்படி போகும் போலன்னு. டெஃபினட்டா வந்துட்டு பார்ட் 2 அப்படின்னு எடுத்தாக்க பெரிய ஃப்ளாப்பா தான் இருக்கும். நிஜமாவே ஐ வுடன்ட் என்கரேஜ் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம் வராம இருக்கிற வரைக்கும் நல்லது. எடுத்து இந்த பார்ட் 1 வந்து ஹிட் கொடுத்த மாதிரி அதை ஹிட் கொடுக்குறேன்னு ட்ரை பண்ணி ஃப்ளாப் பண்ணாம இருந்தா நல்லது. மோஸ்ட்லி வந்து எப்போவுமே பார்ட் 2 வந்து ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரேர் எக்ஸப்ஷனல் சினாரியோஸ்னா தான் வந்து பாகுபலி 2 1, கேஜிஎஃப் 2 1. அதை தாண்டி மோஸ்ட்லி பார்ட் 2 எனக்கும் அப்படி தான். பார்ட் 2வே வேணாம், இந்த படம் இதோட முடிஞ்சிச்சு, இதோட பெட்டர் ஸ்டோரி பெட்டர் திங்ஸ்லோட வரலாம். தனுஷ்கே பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி மற்ற நீங்க சொன்ன 2 படமுமே சரி, அது ஆல்ரெடி ப்ரீ பிளான்டு. பார்ட் 2க்குனே அது ஒரு தனி கதையே இருக்கும். இல்லை பாகுபலி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த கதை வந்து ப்ரெசென்ட்ல நடக்கிறது முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி நடந்த கதை போவாங்க, இப்படி இருக்கும். இல்லை கேஜிஎஃப்பும் ஒரு ஃப்ளூவெண்ட்டாக வரும். பார்ட் 2க்குன்னு தனியாகவே எடுத்து வச்சிருந்தாங்க. பார்ட் 2க்குன்னு கதை ஆல்ரெடி இருக்கு. மற்றது எதுவும் அப்படி வரல. படம் முதல் பார்ட் நல்லா ஓடிடுச்சு, அதுக்காக பார்ட் 2 எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு தனுஷுமே வந்து மாரி 2வும் சரி, விஐபி 2வும் சரி, ரெண்டுத்துலயுமே தனுஷோட பார்ட், தனுஷோட ரைட்டிங் இருக்கும். அந்த ஹீரோ கேரக்டருக்கும் தனுஷ் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு, ரைட்டிங்லயும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பட் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஆஸ் அ டீம் நான் வந்து ஒண்ணுதான் வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்குமே சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பார்ட் 1 நீங்க பார்ட் 2 எடுக்க போறீங்கன்னா பார்ட் 1 ஹிட் ஆயிடுச்சு நான் எடுப்பேன்னு எடுக்காம பார்ட் 2க்கு எங்க ஸ்டோரி இருக்கு, என்கிட்ட அதுக்கான லீடு இருக்குன்னா மட்டும் தயவு செஞ்சு எடுங்க. இந்த இந்தியன் 1 பண்ண மாதிரி இந்தியன் 2 பண்றேன்னு ட்ரை பண்ணி அட்டல் ஃபிளாப் பண்ண மாதிரி ஐயோ நான் கதை எடுத்துட்டேன் தயவு செஞ்சு போய் பாருங்கன்னு சொல்லி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா இந்தியன் 1 வந்து இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ். இட்ஸ் காலங்காலத்துக்கும் அது பேசுற ஒரு படம். நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து இந்தியன் 1 வந்து திருப்பி ரீவிசிட் பண்ண வச்ச ஒரு விஷயத்துக்காக நான் இந்தியன் 2க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். கண்டிப்பா. ஸோ டைரக்டர் சங்கர் இட் வாஸ் a classic ன்னு சொல்லி டைரக்டர் சங்கருக்கு நான் இந்த ஒரு ரீசன்காக நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். உங்களால திரும்ப நிறைய பேர் போய் இந்தியன் 1 பாக்குறாங்க. அது ஒரு கிளாசிக்னு சொல்றதுக்கு ரீசனே வந்து இந்தியன் 2 பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் 1 எப்படிப்பட்ட படம் எல்லாரும் போய் பார்த்துட்டு அது வந்து ரீல்ஸ் போடுறது ஃபயர் விடுறதெல்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அன்வான்டாக நான் என் ஃபர்ஸ்ட் படம் ஹிட்டு, நான் அதுக்காக வேணும்னு செகண்ட் பார்ட் எடுக்கிறேன்னு இல்லாமல் நான் ஏதாவது ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு ஹோப் பண்ணுறேன்னா அது மேபி கல்கியாக இருக்கும். அது வந்து ஒரு அப்ரப்டாக முடிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுக்கு இன்னும் நிறைய கதை இருக்கோ, ஸோ அது மேபி பார்ட் 2 பார்ட் 3 வந்தால் இட் மைட் ஒர்க் அந்த தோணும். அது ஆல்ரெடி டீமே சொல்லிட்டாங்க, அது ஒரு பெரிய இதுவாகவே போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு சீரியஸாகவே போகும். நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா இந்த படத்தை? கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. D15ங்கிறத தாண்டி ரஹ்மான்காகவும் செல்வராமன்காகவும் எல்லாருக்காகவுமே நீங்க போய் படம் பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நான் தாராளமா அண்ணன் தங்கச்சியா போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் கூட தான் கிட்ஸ் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஏங்க நீங்க கூட்டிட்டு போங்க, உள்ள சேர்க்க மாட்டாங்க, அது ஏ சர்டிஃபிகேட் படங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய அண்ணன் தங்கச்சி படம் வந்துச்சு, இதுதான் மோஸ்ட் ரகடான அண்ணன் தங்கச்சி படமா இருக்கும். ஆமா, இது வரைக்கும் நீங்க காட்டின எல்லா படமே பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரகடா இருப்பான், தங்கச்சி சாஃப்டா இருக்கும், அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
நான் நம்பிட்டேன் அது இது கட் பண்ணிக்கிறேன், எடிட்டர் கட்டு. ஓகே, தங்கச்சி வந்து ரொம்ப சாஃப்டா போயிட்டே இருக்கும். பட் இதுல வந்து அண்ணனுக்கு ஈக்குவலான தங்கச்சி வந்து இதுதான். நீங்க ஈக்குவலாங்கிறத தாண்டி ஒரு அண்ணனை இப்படிதான் அண்ணனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலா தமிழ் சினிமால எப்படி காமிப்பாங்கன்னா, அண்ணனை வந்து பாசமா மட்டுமே காமிக்கணும், அண்ணா அடி வாங்கிட்டு வருவான் அப்போ தங்கச்சி உட்காந்து ஆடணும், அப்படி எல்லாம் கிடையாது. பொண்ணுங்க அடிக்கவும் செய்வாங்க. எங்க தற்காப்புங்கிறது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நிறைய இதுல வந்து காமிச்சிருப்பாங்க. சோ அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப அந்த இடத்துல தங்கச்சி வந்து கடைசியில வந்து அந்த போகி சாங்ல அவ ஏன் குத்துறான்னா, அண்ணனா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் என்ன வளர்த்தான், இவனை காப்பாத்தணுங்கிறதுக்காகவே அவ போய் குத்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்த சீனை வந்து முதல்ல இதுலயே வச்சிருப்பாங்க. என்னன்னா தனுஷ் வந்து தங்கச்சி தான் தூக்கிப்பாரு, துர்காவை தான் தூக்கிப்பாரு. ஆனா தம்பியை தான் வந்து நீ தம்பி தூக்கிடான்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா என்ன நடந்துருக்கணும், இவர் தான் வந்து பெரியவர், அவனை தூக்கக்கூடிய சக்தி இவருக்கு தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணாருன்னா தங்கச்சியை தான் பாதுகாத்துக்கிட்டார், தங்கச்சியை தான் தூக்கிட்டார். அந்த சீனை இங்கேயே வச்சாரு பாத்தீங்களா. ரைட்டிங்ன்றதை தாண்டி அப்படி இல்லை, அவர் வந்து ஸ்கிரீன் பிளே அதாவது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் ஆனா கொடுத்து வளர்த்துனாரு. அவங்க ரெண்டு பேரும் அந்த எனிமி கிட்ட போயிட்டாங்க. இவதான் கடைசி வரைக்கும் அண்ணன் தான் முக்கியம் கூட இருக்கான். அந்த கூட இருந்த ஒரு நன்றிக்காக இவன் வந்து எவ்வளவுதான் இறங்கி அவன் சிரிக்கிறதும் வந்து இவளை பார்த்தா மட்டும்தான் ஸ்மைல் பண்ணுவான். வேற எங்கேயுமே அந்த அண்ணா வந்து சிரிச்சிருக்க மாட்டான். அண்ணன் தங்கச்சிங்கிற அந்த ஒரு பாண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ஒரு இவங்க சொன்ன மாதிரி ரகெடாவும் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்கும். பொண்ணுங்க வந்து எல்லா நேரமும் அமைதியா மட்டும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் துஷாரா வந்து ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஐயோ அரக்கிங்க துஷாரா. இந்த படம் ஸ்டார்டிங் நீங்க படம் பார்க்க போகும்போது இது வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி ஒரு சேர்ந்து ஃபேமிலி படம் மாதிரி இருக்கும். ஆனா முடியும் போது தான் தெரியும் இது ஆக்சுவலி அண்ணன் தங்கச்சி படம். அப்படிதான் எண்டா இருக்கும் இந்த படமே பார்க்கும்போது. ரெண்டு பேருக்கும் செம்ம ஈக்குவல் ஸ்பேஸ். அந்த ஒரு சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அந்த துர்கா மாதிரி காட்டியிருப்பாங்க பின்னாடி. துர்காக்கு ரெஃபரன்ஸ் அந்த இடத்துல துர்காவுடைய எழுச்சி எந்த இடத்துல இருக்கோ அவ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாருமே அவங்க ரெடியா ஒரு இடம் என்னன்னா துர்காவுடைய அந்த போட்டோஸ் வச்சு அந்த டீடைல்ஸ் கொடுத்துருப்பாரு. அவ வளர்றா, அவ ரெடியா வரா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த கிளினிக் சீன். கிளினிக்ல வந்து அவ்வளோ பெரிய சண்டை நடந்து எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் நேச்சுரலா அவங்க என்ன படுத்திருப்பாரு, பக்கத்துல போய் நேச்சுரலா படுத்திருக்கும், எதுவுமே நடக்காத மாதிரி. இவர் வருவாரு, அவங்க செல்வராகன் உள்ள வரும்போது ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சீனு. So yes, overall it was a good and most recommended movie in recent times. ரொம்ப நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல். ரீசெண்டா வந்துட்டு இதுக்கடா படத்துக்கு போறோம் அப்படின்னால தலைவலி வந்தது போக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். ஸோ D50 சூப்பர், எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கண்டிப்பா எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். கிட்ஸ் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு போய் பார்த்தாக்க ஏ-ரேட்டட் படம். ஸோ ஆப்வியஸ்லி கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ D50 இஸ் ஆப்வியஸ்லி வந்து ஒரு சூப்பர் ஹிட் தான். ஓகே சூப்பர் தான். ஆவரேஜ் சொல்ல முடியாது, சூப்பர் ஹிட் படமா தான் அமைஞ்சிச்சு. சூப்பர் ஹிட் தான், பிளாக் பஸ்டர். நான் தனுஷ் ஃபேன் பா, பிளாக் பஸ்டர். ஸோ ஓவராலா ஆஸ் அ டீம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கணுங்கிறத நம்ம என்னாச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுதுல, எதுக்கு நடுவுல வர இவ்வளவு அவசரமா? சாரிப்பா, ஒண்ணு இல்ல, படம் டவுன்லோட் பண்ணாங்க. எதுக்கு ஃபோன் அவசரமா எடுக்கிறீங்க? நல்ல பிரிண்ட் வந்திருக்காங்க. என்ன படம்? ராயன். எது ராயனா?